friends, welcome to Moms Today channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்ல ஒரு 6-7 பிரெட் துண்டுகளை எடுத்துக்கலாம். அந்த பிரெட் துண்டுகளை சைடில் இருக்க அந்த பிரெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டை வந்து ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா துண்டுகளையும் இது போலயே கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க. நான் 10க்கு மேலே பிரெட் துண்டுகளை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ உடைச்ச முந்திரி பருப்பை வந்து பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கோங்க. வறுபட்ட முந்திரியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம பிரெட் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் துண்டுகள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அதில் நெய் பத்தலைன்னா நெய் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம பிரெட் துண்டுகளை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதில் நம்ம 1.5 கப், அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். நல்லா அந்த பாலோட பிரெட் துண்டுகள் எல்லாம் ஊறணும். அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பிரெட் துண்டெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் அதை வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வந்து வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட அளவை குறைக்க வேண்டாம். அதிகமாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 1/2 கப் நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரி விட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. திரும்பவும் நம்ம நெய் விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெய்யும் கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா திரண்டு வரும்போது பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சுவையான பிரெட் அல்வா தயாராயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.